வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். கவலை ஏன் என்பது இன்றைய சிந்தனை. பொதுவாக நமது அகத்தாய்விலே கவலை ஒழித்தல் என்று முழுமையாக மகரிஷி அவர்கள் கொடுத்திருப்பார்கள். அதில் 2 பகுதிகள் உண்டு. இந்த கவலை ஒழித்தல் அகத்தாய்விலே 2 பகுதிகள் உண்டு. முதல் பகுதி, கவலை ஏன் தோன்றுகின்றது என்று ஆராய்ந்து தெளிந்து இந்த சனத்திலிருந்து இனிமேல் கவலை என்பது எனக்குள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பது முதல் பகுதியாக இருக்கும். 2வது பகுதிதான் ஏற்கனவே நாம் கவலையாக ஆக்கி கொண்டு வைத்திருக்கிறோமே, அதையெல்லாம் எப்படி நம்மிலிருந்து நீக்குவது, விளக்குவது என்பது 2வது பகுதியாக இருக்கும். இப்ப இதில் முதல் பகுதி என்பது மிக 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 முக்கியம். அதுதான் இன்றைய சிந்தனை. கவலை ஏன் என்பது. இந்த முதல் பகுதியை விட்டு 2வது பகுதியை மட்டும் செய்து நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. இதை நன்கு சிந்திக்க வேண்டும். அதாவது முதல் பகுதியை அப்படியே விட்டு 2வது பகுதியை செய்வது என்ன என்று சொன்னால், இப்போதைக்கு எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்குத்தான் பொருந்தும். இன்றைய சமுதாயம் 99% அதைத்தானே நினைக்கிறது. அப்படித்தானே நினைக்கிறது என்று கேட்டால், ஆம், அப்படிதான் நினைக்கிறது. அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், ஒரு சிறிய உடலில் ஒரு நோய், இதற்கு நிரந்தரமாக தீர்வு வேண்டும் என்று அதற்குரிய மருத்துவத்துக்கு செல்பவர்கள் 1%, 2% தான் இருக்கிறார்கள். மீதி 98% இப்போதைக்கு இந்த பிரச்சனை எனக்கு தெரியாமல் இருந்தால் போதும் என்று விஞ்ஞான மருத்துவத்துக்கு போறவர்கள் தான் 98% இருக்கிறார். ஒரு அரசு மருத்துவமனை, அங்கு சித்தா பிரிவு, ஹோமியோ பிரிவு என்று 2 இருக்கிறது. நாங்கள் எல்லாம் அந்த NSS கேம்ப்ல போய் அங்க அந்த சர்வீஸ் போறப்ப அங்க பார்த்தோம்னா அந்த 2 மருத்துவர்களும் அவங்க சீட்ல உட்காந்து ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. யாருமே வரமாட்டாங்க. அந்த செக்ஷன் கவர்மெண்ட்ல வச்சு அதுக்குன்னு ஒரு அட்டெண்டர் எல்லாமே இருக்கும். இங்க பார்த்தோம்னா கூட்டம், அவ்வளவு கூட்டமா இருக்கும். நாங்க அந்த சீட்டு எழுதி கொடுக்க முடியாது. 4 பையங்க உட்காந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் எழுதி கொடுத்துட்டே இருப்போம். அப்ப எல்லோரும் எதை விரும்புகிறோம்? இப்போதைக்கு என்கிட்ட பிரச்சனையாக தெரிவதை இப்போதைக்கு தீர்த்து கொண்டால் போதும். அப்ப என்ன ஆகும்? மீண்டும் அந்த பிரச்சனை வரும், நாம் மீண்டும் வருவோம். ராமாயணத்தில் பாடுகிற அந்த பாடல் போல ஆகிவிடுகிறது. இன்று போய் நாளை வாராய் என்ற பாடல் போல் ஆகிவிடுகிறது. அதுபோல்தான் இந்த கவலை ஒழித்தலிலும் அந்த 2வது பகுதியை மட்டும் செய்து கொண்டு இப்போதைக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, மேலும் அங்கு கவலையை உற்பத்தி செய்து கொண்டே இருப்போம். அது நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். இங்க ஒரு பக்கம் கழிந்து கொண்டே இருக்கும், அங்க சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதை மாற்றி முதல் பகுதியை தெளிவாக செய்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2வது பகுதிக்கு அவ்வளவு முயற்சி தேவையில்லை. இப்போ மகரிஷியினுடைய இந்த கவலை ஒழித்தல் 2வது பகுதியில் இருக்கக்கூடிய பிராக்டிஸ் கூட முதல் பகுதியை
இந்த கவலை ஏன் என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டவர்களுக்கு இரண்டாவது பகுதி மிகவும் சுலபமாக இருக்கும். சில நேரங்களில் அது தேவையே படாது. இதை புரிந்து கொண்ட நிலையில் அது என்னாகும், அதுவும் கற்பனை தானே என்று ஒரே சனத்தில் அதை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கான மன உணர்வோடு வரும். அப்ப என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த முதல் பகுதி 100% ஒருவர் உணர்ந்து கொண்டால் இரண்டாவது பகுதி என்பது தானாக நிகழ்ந்துவிடும், கஷ்டமே பட வேண்டியதில்லை. ஆனால் மகரிஷியிடமெல்லாம் சில பேர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். சாமி, இந்த கவலை ஒழித்தலை 4ஆக பிரித்து, இருக்கக்கூடிய கவலையை 4ஆக பிரித்து அதை அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, இதை எதை எதில் போட்டு இணைப்பது என்பதில் பெரிய கவலையாக இருக்கிறேன் நான் என்று புதிய கவலையை உருவாக்கி கொண்டு ஒரு பெண் கேட்டதாக மகிழ்ச்சி சொல்வார்கள். நாமெல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய சிந்தனை உண்டு, கவலை ஏன் என்பது. அப்ப இது கவலை ஏன் என்று இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனையெல்லாம் பார்க்கும் பொழுது அத்துணையும் நாமாக கற்பனையாக பேராசை கொண்டு எதிர்பார்ப்பு கொண்டு பிறரை பார்த்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த அவர்களுடைய வாழ்க்கை முறையை ஒப்பீடு செய்து நாமாக உருவாக்கி கொண்டதுதான் கவலையை தவிர வேறு எந்த கவலையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் நம்ம சொல்லலாம், இந்த சிந்தனையில் ஒரே ஒரு இடம் ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கிறது. நான் மற்றவர்களை பார்த்து எதிர்பார்த்து எதையும் அப்படியே எனக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைத்து வரவில்லையே என்று கவலைப்படவில்லை. அதே போல அவர்கள் உழைத்ததை போல நானும் செயல் செய்து உழைக்கின்றேன். அப்ப எனக்கு வரும்ல அப்படின்னு சொல்லி நான் கடுமையான உழைப்பை போடுகிறேன், அவர்களை விட கடுமையான உழைப்பை போடுகிறேன். ஆனால் எனக்கு ஒன்றும் வரவில்லை. அதுதான் எனக்கு கவலை. இது நியாயமான கவலை அல்லவா? இது இயற்கையான கவலை அல்லவா? இது செயற்கையா இயற்கையா என்று ஒரு கேள்வி சில பேரிடம் எழும். அதற்கு இன்றைய சிந்தனையிலே அங்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கடுமையாக உழைத்தாலும் அதற்கு பலன் வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலர் லேசா என்னமோ உழைக்கிறாங்க, ஆனா ஏகப்பட்ட பலன் வந்து விடுகிறது. சரி, இப்போ இந்த இடத்தில் இயற்கை ஏதோ தவறு செய்கிறது என்று நாம் சொல்ல முடியுமா? இந்த இடத்தில்தான் நாம் முழுமையான மகரிஷியின் தத்துவத்தை பொருத்தி பார்க்க வேண்டும். அதை கவலையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல என்ன பண்ணணும், எந்த இடத்துல கவலை உருவாக இருக்கிறதோ அந்த இடத்தில் நமது மகரிஷியினுடைய தத்துவங்களில் எந்த தத்துவத்தை எடுத்து பார்த்தால் இதற்கு விடை கிடைக்கிறது என்று பொருத்தி பார்க்க வேண்டும். இவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கிறோம், பலன் வரவில்லை. சரி, ஏன் வரவில்லை? நீ கடுமையாக உழைத்ததற்கு பலனை எதிர்பார்க்கிறாய், இது இயல்புதானே என்று கேட்கலாம். அந்த இடத்தில் நீங்கள் பாருங்கள், கர்மயோகம் என்ற தத்துவத்தை போட்டு பாருங்கள், கடமை அறம் என்ற தத்துவத்தை போட்டு பாருங்கள், கர்ம வினை என்ற தத்துவத்தை பொருத்தி பாருங்கள், விடை பளிச்சென்று நமக்கு தெரியும். அப்ப என்ன அப்படின்னா, நாம் சிறு வயதிலே, நாம் இதற்கு முன் வயதிலே அல்லது நமது மூதாதையர் வாழ்க்கையிலே சமுதாயத்தின் உழைப்பை நிறைய அனுபவித்திருப்போம், கொடுத்திருக்க மாட்டோம். நாம் சொல்லியிருக்கோம், பிறருக்கு துன்பம் கொடுத்து பாவம் என்பது நமது கர்ம வினையாக இருக்கிறது என்பதுதான் பொதுவாக நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எல்லா ஆசிரியர்களும் அதை மட்டும்தான் கூறிக்கொண்டிருப்பார்கள். நாம் இப்பொழுது அறநெறியை பற்றி பேசும் பொழுது சற்று வித்தியாசமாக கூறியிருக்கிறோம். எப்படி நாம் சிந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கடமை என்ற அடிப்படையில் சமுதாயத்திலிருந்து பெற்று நாம் அனுபவித்ததை திருப்பி செலுத்தாமல் அதில் பாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மீதம் இருப்பது கர்மவினை கணக்கில் சேர்க்கப்படும் என்று ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறோம். அப்ப என்னாகும்,
அப்படி பெண்டிங்ல வந்துடுதுன்னு வச்சுக்கோ. இப்ப நீங்க உழைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வரல? விளைவு, அதில் ரிசல்ட் வரல. ரைட்டு. அப்ப என்னாச்சு? அப்ப நீங்க அந்த கடமையில் பெண்டிங் வச்சு அது கர்ம வினையாக மாறி இருந்திருக்கிறது. அது இங்கு நீங்கள் உழைப்பை என்ன ஆகிவிட்டது? பழைய கடனுக்கு சரியாகிவிட்டது. இப்ப கூட இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ எல்லாமே பேங்க்ல போடணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ பேங்க்ல எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? பணம் வந்த உடனே அந்த மினிமம் பேலன்ஸ் கூட எல்லாமே எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு இலவசம் ரூ. 1000 அப்படின்னு சேங்ஷன் ஆயிருச்சு. ரூ. 1000 போட்டாங்க. போட்ட உடனே என்னாச்சு? அங்க பேங்க்ல போய் பணம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். என்னாச்சுன்னா, ரூ. 1000 வந்துச்சுமா, உனக்கு மினிமம் பேலன்ஸே இல்லாம நீ எல்லாத்தையும் ஏடிஎம்ல எடுத்து வச்சுட்ட. வந்ததை மினிமம் பேலன்ஸுக்கு வர வச்சாச்சு. இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா அடுத்த மாசம் வர மாதிரி தான் கொடுக்க முடியும். ஐயோ, ரூ. 1000 வந்தது எனக்கு வரலையே. ஏன் வரல? நீ மினிமம் பேலன்ஸ் எடுத்து வச்சுட்ட. அதுக்கு டேலி ஆகி போச்சு. இங்க அதே கதை தான். என்ன ஆயிடுச்சு? இப்ப நாம் உழைத்தோம், அதுக்கு பலன் வரவில்லை என்று சொன்னால், ஏற்கனவே நாம் அனுபவித்ததற்கு உழைப்பை கொடுக்காமல் பெண்டிங் வச்சு அது கர்ம வினையாக வந்திருக்கிறது. இந்த கர்ம வினையில் இந்த கடமை என்பதில் இருக்கக்கூடிய பெண்டிங்கையும் கர்ம வினையில் சேர்க்க வேண்டும் என்பது இது சமீப காலமாகத்தான் என்னுடைய சிந்தனையிலேயே தோன்றுகிறது. அதை சிந்தித்து உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் கவலையாக மாறாது. ஆக அத்துணையும் கவலை அத்துணையும் எல்லாமே நாம உருவாக்கக்கூடியது என்பது இன்றைய சிந்தனையில் தெளிவாக இருக்கிறது. பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இதில் மயங்கி எதிர்பார்ப்போடு அத்துணையும் அற்புதமான சிந்தனையாக இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தனையில் ஒரு தெளிவு வந்து விட்டோம் என்று சொன்னால் கவலை உருவாவதை நிறுத்தி விடுவோம். இருக்கக்கூடிய கவலையை இரண்டாவது பகுதியில் வேண்டுமென்றால் பயிற்சி செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பயிற்சியே தேவையில்லை. இதை உணர்ந்து கொண்டால் அது தானாக விலகிவிடும் என்பதுதான் நமது இன்றைய சிந்தனையாக இருக்கிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.